வெல்கம் டு டுடேஸ் எபிசோடு. டைட்டிலே பார்த்துருப்பீங்க. இந்த வாட்டி வந்து நம்ம ஸ்ட்ரே டாக்ஸ் இந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம். இப்போ உங்களுக்கு நிறைய பேர் தெரியும், இந்த ஜட்ஜ்மெண்ட் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நிறையவே நீங்கள் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ அதை பற்றி பேச போகிறது கிடையாது. ஸோ பியாண்ட் தட் இப்போது அதை வந்து பற்றி பேசலான்ற மாதிரி யோசிச்சோம். இது அடிப்படையிலே வந்துட்டு இதை பார்த்தோன்னா வந்துட்டு இது ஒரு ஹியூமன் அனிமல் கான்ஃப்ளிக்ட் தான் வந்துட்டு பேசுதுன்ற மாதிரி இருக்குது இல்லையா? இப்போது இந்த ஹியூமன் அனிமல் கான்ஃப்ளிக்ட்ன்றது வந்துட்டு இப்போது மாடர்ன் டைம்ஸில் வந்துட்டு இப்போ தான் இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா இல்லை, இது ஆயிரக்கணக்கான வருஷங்களாக வந்துட்டு இந்த ஹியூமன் அனிமல் கான்ஃப்ளிக்ட்ன்றது வந்துட்டு நம்மளோட எவல்யூஷன் காலகட்டத்திலேருந்தே வந்துட்டு இருந்துகிட்டு தான் இருக்குது. இப்போ அது காலகட்டத்துக்கு ஏற்றாப்புல வந்துட்டு அதோட கான்ஃப்ளிக்டான விஷயம் வந்து மாறுபட்டுருக்கே தவிர, ஆனால் அந்த மோதல்ன்ற ஒரு விஷயம் வந்துட்டு தொடர்ந்து இருந்துக்கிட்டு தான் இருக்குது. இப்போது உதாரணத்துக்கு இப்போது சிட்டியில் வந்துட்டு ஒரு மாதிரி இருக்கும், அப்புறம் சபர்பன் ஏரியாஸில் வந்துட்டு ஒரு மாதிரி இருக்கும், ரூரல் ஏரியாஸு, அப்புறம் வந்துட்டு இந்த ரிசர்வ் ஃபாரஸ்ட்டு, டென்ஸ் ஃபாரஸ்ட்டு, இந்த ஃபாரஸ்ட்டோட பார்டர்ஸில் இருக்கிற நிறைய வில்லேஜஸ்லாம் இருக்குது. இந்த மாதிரியான இடங்களில் வந்துட்டு அந்த கான்ஃப்ளிக்ட்ன்றது வந்துட்டு வேறு மாதிரியான விஷயமா இருக்கும். இப்போது குஜராத்தில் வந்து எடுத்துக்கிட்டோன்னா, இந்த ஃபாரஸ்ட்டோட பார்டர்ஸில் இருக்கிற இந்த வில்லேஜஸில் வந்து பார்த்தோன்னா ஸ்ட்ரீட்ஸில் வந்துட்டு சிங்கம் வந்துட்டு அது பாட்டு நடந்து போயிட்டு இருக்கும். நிறைய வீடியோஸ்லாம் வந்துட்டு இந்த மாதிரி ரிலீஸ் ஆகிருக்கும். அதெல்லாம் வைரல் ஆகும் அப்பப்போ வந்துட்டு. இது எது காட்டுதுன்னா வந்துட்டு இப்போ நம்ம ரொம்ப தூரம் வந்துட்டு இந்த எவல்யூஷன் வந்துட்டு நம்ம ஹியூமன்ஸ்ன்றவங்க வந்து ட்ராவல் பண்ணி வந்தாச்சு. பட் ஆனால் இன்னும் நம்மளோட அந்த அனிமல்ஸோட கான்ஃப்ளிக்ட்ன்றது வந்துட்டு அங்கங்கே வந்துட்டு திரும்ப திரும்ப வந்து ஏற்பட்டுகிட்டே தான் இருக்குது. ஓல்டன் டைம்ஸ்லாம் வந்துட்டு இப்போ ஒரு கான்ஃப்ளிக்ட் ஏற்பட்டுச்சா ஜஸ்ட் கில் தி அனிமல், அவ்வளோதான் சொல்யூஷன். உங்களுக்கு ஒரு பிரச்சனையாக அனிமல்ஸ் வந்துட்டு கொண்டுடலாம். பட் ஆனால் இப்போ வந்துட்டு அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்துட்டு பண்ண முடியாது. நிறைய லாஸ் இருக்குது. அப்புறம் நிறையா வந்துட்டு என்ன சொல்கிறது, ஒரு ஹியூமனான ஒரு ஆக்டாக வந்துட்டு இப்போ வந்துட்டு அந்த விஷயங்கள்லாம் வந்துட்டு பார்க்குறது கிடையாது. இப்போது உதாரணத்துக்கு நம்மளோட தமிழ்நாட்டிலே வந்து எடுத்துக்கிட்டோன்னா, ஒரு சில வருஷத்துக்குலாம் முன்னாடி பார்த்தோம்னா, இப்போது டீ எஸ்டேட்டில் வந்துட்டு இந்த மாதிரியான ஒரு டைகர்னு வந்துட்டு மனுஷனை வந்துட்டு ஒருத்தர் வந்து அட்டாக் பண்ணி சாப்பிட்ருச்சு. அவர் வந்து கில் பண்ணிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, ஒரு 2 வீக்ஸ் இந்த மாதிரி டைம் பீரியடில் வந்துட்டு அந்த டைகரை வந்துட்டு தேடி கண்டுபிடிச்சி வந்துட்டு அதை ஷூட் பண்ணி கில் பண்ணிட்டாங்க. இந்த கான்ஃப்ளிக்ட்டில் என்ன ஒரு விஷயம்னு பார்த்தோம்னா, இந்த மாதிரி டைகர்ஸ் ப்ரிடேட்டர்ஸ்லாம் இருக்கிற பார்த்தீங்களா, வேட்டையாடி சாப்பிடக்கூடிய இந்த மாதிரியான மிருகங்கள் வந்துட்டு இதுக்கிட்ட ஒரு பழக்கம் வந்து ஏற்பட்டுருச்சுன்னா அது வந்துட்டு அது தொடர்ந்து அதை வந்துட்டு செய்ய ஆரம்பிச்சிடும். இப்போ வந்துட்டு ஹியூமன்றது வந்துட்டு இந்த டைகர்ஸ்க்கு, இந்த ஹண்டிங் ப்ரிடேட்டர்ஸ்க்குலாம் வந்துட்டு ஈஸியான டார்கெட். ஏன்னா இப்போது காட்டில் வந்துட்டு ஒரு மானை வேட்டையாடுறதோ, இல்லை வந்துட்டு வேறு ஒரு காட்டு பன்றிகள் இந்த மாதிரியான விஷயங்களை வந்துட்டு வேட்டையாடுறதோ, இல்லை காட்டில் வந்துட்டு இந்த பைசன்ஸ்லாம் நிறையா இருக்கும், காட்டு எருமைகள், இதெல்லாம் வேட்டையாடுறதுன்ற வந்து சிங்கத்துக்கோ இல்லை புலிக்கோ வந்துட்டு ரொம்பவே ஒரு கடினமான வந்துட்டு ஒரு டாஸ்க்கு. ஏன்னா அது ஃபாஸ்ட்டாக ஓட முடியும். சில மான்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கொம்பு இருக்கும். காட்டெருமைகள் சொல்லவே தேவையில்லை. அதோட வெயிட்டு, அதோட பவரு, அப்புறம் வந்துட்டு அதோட ஹார்ன்ஸு, இதெல்லாம் வந்துட்டு ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். அதோட ஃபைட் பண்ணி அதை வீழ்த்தி சாப்பிட்றதுன்றது வந்துட்டு டைகர்ஸுக்கு வந்துட்டு ஹெவியான ஹை டாஸ்க் அது. பட் ஆனால் ஹியூமன்ஸ் வந்துட்டு அதை நம்ம கம்பேர் பண்ணும்போது இருக்கிறதுலே இந்த மாதிரி ப்ரிடேட்டர்ஸ்க்கு வந்து ஈஸியான ஒரு டார்கெட் எதுன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ஹியூமன்ஸ் தான். ஏன்னா ஹியூமனால் ஃபாஸ்ட்டாக ஓட முடியாது அனிமல்ஸை கம்பேர் பண்ணும்போது. அது மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட அதை டிஃபெண்ட் பண்ணி ஃபைட் பண்ணுற அளவுக்கு வந்துட்டு நம்மக்கிட்ட ஒரு என்ன சொல்கிறது, வெப்பன் மாதிரி எதுவுமே கிடையாது. நம்மக்கிட்ட ஒரு ஹார்ன்ஸ் கிடையாது, இல்லை ஃபைட் பண்ணுற அளவுக்கு ஸ்ட்ரென்த்தும் கிடையாது. அப்படின்றப்போ இந்த மாதிரி ப்ரிடேட்டர்ஸுக்கு வந்துட்டு ஹியூமன்ன்றது வந்துட்டு ரொம்பவே ஒரு ஈஸியான டார்கெட்டாக இருக்கும். அதனால தான் வந்துட்டு அந்த டைகரை வந்துட்டு ஷூட் பண்ணி கில் பண்ணாங்க. ஏன்னா அது ஒரு வாட்டி வந்துட்டு அதை டேஸ்ட் பண்ணிருச்சுன்னா அது அடுத்தடுத்து வந்துட்டு அதே ஹண்ட் பண்ணுறதை வந்துட்டு ஒரு அதோட ஹேபிட்டாக வந்து வச்சுக்கொண்டனால தான் அந்த டைகரை வந்துட்டு கில் பண்ணாங்க. பட் அதே வந்துட்டு இப்போ நம்ம சிட்டியில் வந்துட்டு இந்த டாக்ஸுக்கு வந்துட்டு ஒப்பிட முடியுமான்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா கிடையாது. உதாரணத்துக்கு இப்போ டர்க்கி இந்த மாதிரியான கண்ட்ரீஸ்லாம் பார்த்தோன்னா, இஸ்தான்புல் சிட்டின்னு நினைக்கிறேன், அங்கே வந்துட்டு சிட்டி ஃபுல்லாக வந்துட்டு நிறைய கேட்ஸ் இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம ஊரில் எப்படி ஸ்ட்ரே டாக்ஸாக வந்துட்டு ஸ்ட்ரீட்டில் இருக்குது, அந்த இடத்துல வந்துட்டு ஃபுல்லாக கேட்ஸ் வந்துட்டு நிறையாவே இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் ஆனால் கேட்ஸோட வந்துட்டு நம்ம டாக்ஸை வந்து கம்பேர் பண்ண முடியாது. கேட்ஸ்ன்றது வந்துட்டு வெயிட்லேயே ரொம்ப லெஸ்ஸு, அதோட சைஸும் ரொம்ப சின்னது. அதுவும் இல்லாமல் அதோட அட்டாக் பண்ணுறதுக்கான அதோட வெப்பன்ஸ்னு பார்த்தோன்னா அதோட ஜாய் லைன்ஸும் வந்துட்டு அதோட வந்துட்டு கால் நகங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் தான். பட் ஆனால் டாக்ஸுக்கு அதை கம்பேர் பண்ணும்போது டாக்ஸை வந்துட்டு ரொம்ப கேட்ஸை கம்பேர் பண்ணும்போது ஹெவியான வெயிட். அது மட்டும் இல்லாமல் அதோட ஜாலைன் எவ்வளோ பெரிய ஜாலைன் கேட்ஸை கம்பேர் பண்ணும்போது அதோட ஃப்ளெஷ்ஷை வந்துட்டு அப்படியே கடிச்சு எடுக்க முடியும் டாக்ஸ்ன்றது. இன்னொரு விஷயம் வந்துட்டு டாக்ஸ்ன்றது வந்துட்டு இப்போது நம்ம உல்ஃப்ஸோட வந்துட்டு ஒரு டிசெண்டன்ஸ், இல்லை அதோட பிரான்ச்லேருந்து வந்த ஒரு விஷயம் தான். இப்போது ஹியூமன்ஸ்ன்றவங்க வந்துட்டு இப்போ மங்கீஸ்லேருந்து எப்படி ஒரு கிளையாக வந்து நம்ம எவால்வ் ஆகி வந்திருக்கோம், அந்த மாதிரி டாக்ஸை வந்துட்டு அது உல்ஃப்ஸ் இருக்கு இல்லையா, உல்ஃப் பேக்குன்னு வாங்கல, காடுகளில் வந்துட்டு ஓநாய்கள் எப்படி வந்துட்டு கூட்டமாக வேட்டையாடி வாழும், அந்த மாதிரியான ஒரு ஹேபிட்டோட தான் வந்துட்டு இந்த டாக்ஸும் வந்துட்டு இருக்குது. ஏன்னா அதோட லைஃப் ஸ்டைல் வந்துட்டு நம்ம அப்பப்போ நம்ம சிட்டியில் இருக்க இந்த டாக்ஸ் கூட வந்துட்டு பார்க்க முடியும். உல்ஃப்ஸ் வந்துட்டு எப்போவுமே பேக்காக தான் இருக்கும், ஒரு கூட்டமாக குழுவாக தான் வந்துட்டு வேட்டையாடும். இப்போ நம்ம ஸ்ட்ரீட்லேயே வந்து பார்த்தோன்னா டாக்ஸ் எப்போவுமே வந்துட்டு சில நேரங்களில் வந்துட்டு கூட்டமாக தான் போகும். அட்டாக் பண்ணுறது வந்துட்டு கூட்டமாக தான் வந்துட்டு சேர்ந்து குலைக்கும், விரட்டும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்துட்டு செய்யும். ஸோ அதோட அந்த ஹண்டிங் இன்ஸ்டிங்க்ட் அப்படின்றது வந்துட்டு அது என்ன தான் வந்துட்டு உல்ஃப்ஸ்லேருந்து அது எவால்வ் ஆகி வேறு பக்கத்து வந்தாலும் அதோட இன்ஸ்டிங்க்ட்ன்றது அப்படியே வந்துட்டு உள்ளே இருந்துகிட்டே தான் இருக்குது. அதனால தான் வந்துட்டு இப்போ ஏதாவது ஓடுற விஷயங்களையோ இல்லை காசோ பைக்ஸோ வந்துட்டு ஃபாஸ்ட்டாக நகரும்போது அதோட அந்த ஹண்டிங் இன்ஸ்டிங்க்ட் தான் அதை வந்துட்டு பூஸ்ட் பண்ணி அதை விரட்ட வைக்கிறது, இல்லை யாரையாவது வந்துட்டு உள்ளே வந்துட்டு அதோட தெருவுக்கு வரும்போது அது ஒரு டெரிட்டரியல் இன்ஸ்டிங்க்ட் வந்துட்டு அதை கிக்கிங் ஆகி தான் வந்துட்டு தெருவுக்குள்ளே யாரையும் வர விடாமல் வந்துட்டு குலைக்கிறது, மிரட்டுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு செய்யுது. ஏன்னா அந்த அனிமல்ஸ்ன்றது வந்துட்டு காடுகளையும் வந்துட்டு இந்த ஒரு டெரிட்டோரியல் இன்ஸ்டிங்க்டோட தான் வந்துட்டு எப்போவுமே வந்துட்டு வாழும். அதனால தான் வந்துட்டு இந்த டாக்ஸுக்கும் வந்துட்டு அதோட ஸ்ட்ரீட்டுக்குள்ளே யாராவது வரும்போது வந்துட்டு அதை விரட்டி அவங்கள பயமுத்துறது, கடிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு செய்யுது. இப்போ இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போது ஸ்ட்ரீட்ஸில் இருக்கிற இந்த டாக்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு
ஒரு ஷெல்டரில் வந்து கொண்டு போய் வைக்கணுன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அஃப்கோர்ஸ் நம்ம டைகர்ஸோ இல்லை மற்ற ஹண்டிங் ப்ரெடேட்டர்ஸ் மாதிரி இதை வந்துட்டு கில் பண்ணணுன்ற மாதிரிலாம் எதுவும் சொல்லலை. பட் ஆனால் இதை ஷெல்டர்ஸில் கொண்டு போய் தான் வந்து வைக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு இப்போ டெல்லியில் வந்துட்டு இந்த ஜட்மெண்ட் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ டெல்லியை வந்து எடுத்துக்கிட்டாலே அதோட அர்பன் ஏரியா சிட்டிலையும் அதோட சபர்பன் ஏரியாஸ்லையும் வந்துட்டு பார்த்தாலே கிட்டத்தட்ட ஒரு லட்சக்கணக்கில் வந்துட்டு இந்த மாதிரியான ஸ்ட்ரே டாக்ஸ் வந்துட்டு ஸ்ட்ரீட்ஸில் வந்துட்டு இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ டெல்லியில் மட்டுமே இத்தனை லட்சக்கணக்கான இல்லை ஆயிரக்கணக்கான நாய்களை வந்துட்டு ஷெல்டரில் வந்து அடைக்கணும் அப்படின்னு பார்த்தா அதுக்கு வந்துட்டு செலவாகிற ஒரு மணின்றதுக்கு அதாவது ஃபீஸிபிளான ஒரு மணி பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அதுக்கே பட்ஜெட் வந்துட்டு எங்கேயோ போகுது. இது மட்டும் இல்லாமல் அந்த ஷெல்டர்ஸை வந்துட்டு பில்ட் பண்ணதுக்கப்புறமா அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு எம்ப்ளாயிஸ் இருக்காங்க. அங்கே இருக்க டாக்ஸுக்கு வந்துட்டு ஃபீட் பண்ணுறதுக்கு நம்ம ஃபுட்ஸை வந்துட்டு கொடுக்கணும். ஆயிரக்கணக்கில் வந்துட்டு ஒரு நாளைக்கு வந்துட்டு டாக்ஸை ஃபீட் பண்ணுன்றதுக்கு வந்துட்டு அதுக்கே வந்துட்டு ஃபுட்டுக்கே வந்துட்டு அவ்வளோ மணி வந்துட்டு செலவாகும். இப்போ டெல்லின்ற ஒரு சிட்டியில் மட்டுமே வந்துட்டு இவ்வளோ வந்துட்டு நம்மளால் செலவு பண்ண முடியுமான்ற ஒரு கேள்வி இருக்கிற பொழுது நாடு முழுக்க வந்துட்டு இந்தியாவில் பல இடங்களில் வந்துட்டு இந்த மாதிரி ஷெல்டர்ஸ் வந்துட்டு பில்ட் பண்ணணும், அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு எம்ப்ளாயிஸ் வைக்கணும், அப்புறம் அதுக்கு தொடர்ந்து வந்துட்டு சப்ளைஸ் கொடுக்கணுன்றது வந்துட்டு ஒரு ஹிமாலயன் டாஸ்க் அப்படின்னு தான் வந்துட்டு சொல்லணும். இது பேசிக்காக வந்துட்டு இந்த ஹியூமன் அனிமல் கான்ஃப்ளிக்ட் தான் வந்துட்டு இப்போ மாடர்ன் டைம்ஸ் நீட்ஸ் மாடர்ன் சொல்யூஷன்ஸ்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி வந்துட்டு இப்போ மாடர்ன் டைம்ஸில் இருந்து பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறதுக்கான நம்ம மாடர்ன் டைம்ஸில் வந்துட்டு சொல்யூஷன்ஸ் வந்துட்டு தேடிக்கிட்டு இருக்கோம். இது பேசிக்காக வந்துட்டு இது வந்து டூ ஃப்ரண்ட் கான்ஃப்ளிக்ட் அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம். பட் ஆனால் இது அனிமல்ஸ் ஹியூமன்ஸ் இல்லையா. இப்போ இது வந்துட்டு என்ன ஆயிடுச்சுன்னா இப்போது அனிமல் ஆக்டிவிஸ்ட்டு அப்புறம் வந்துட்டு டாக் லவர்ஸ் இவங்களாம் வந்து இது என்னமோ இப்போது 3 ஃப்ரண்ட் கான்ஃப்ளிக்ட் மாதிரி ஆகிட்டு இருக்குது. நார்மல் பீப்புள் ஒரு பக்கம், அனிமல்ஸ் ஒரு பக்கம், அப்புறம் டாக் அனிமல் ஆக்டிவிஸ்ட் வந்து மறுபக்கம். இப்போ 3 ஃப்ரண்ட் கான்ஃப்ளிக்ட்டில் தான் இப்போ இந்த விஷயம் வந்துட்டு இருந்துகிட்டு இருக்குது. இப்போ இதுக்காக வந்துட்டு இப்போ அவங்க நார்மல் பீப்புள்கிட்ட போய் வந்து நீங்கள் இதெல்லாம் வந்துட்டு கண்டுக்காதீங்க, டாக்ஸ்னால் அப்படி தான் இருக்கும், நம்ம தான் சேஃபாக இருக்கணும் அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம். பட் ஆனால் அது டெய்லி லைஃப்பில் வந்துட்டு இந்த டாக்ஸை வந்துட்டு ஸ்ட்ரீட்ஸில் ஃபேஸ் பண்ணுறவங்களுக்கு தான் அதோட பிரச்சனை என்னென்னு வந்துட்டு தெரியும். ஏன்னா எத்தனையோ பேர் வந்துட்டு பைக்கில் போகும்போது இது குறுக்கால வந்து இந்த மாதிரி பிரச்சனைலாம் வந்துட்டு நிறையவே ஏற்பட்டிருக்கு. பட் அவங்களுக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு கவர்மெண்ட் சைட்லையோ இல்லை மற்றவங்க சைட்லையோ வந்துட்டு வந்து ஏதாவது ஹெல்ப் கிடச்சிருக்கான்னு வந்துட்டு பார்த்தோம்னா கிடையாது. ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு ஒரு பேசிக்கான ஒரு ஹியூமன் அனிமல் கான்ஃப்ளிக்ட்டை வந்து தான் பேசணுன்ற மாதிரி நினச்சோம். ஸோ அதை பற்றின ஒரு பேசிக்கான ஒரு வீடியோ தான் இது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.